தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 25/7/2024 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் அனைத்து தடைகளும் நீங்க பெற்ற மகிழ்ச்சியான நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதின் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள் தங்கள் ஊனியல்பை அதின் இழி உணர்ச்சிகளோடும் இச்சைகளோடும் சேர்த்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள் என்கின்றது. இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் ஆலோசனையும் அறிவுரையும் என்னவென்றால், நாம் கிறிஸ்துவனுடையவர்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள், அவரது இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருக்காக பிரித்து எடுக்கப்பட்டவர்களாக நாம் வாழ்கிறோம் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? நமது மாம்சத்தையும் அதன் ஆசைகளையும் அனைத்து இச்சைகளையும் நாம் சிலுவையில் அறைய வேண்டுமாம். அதை இது நமக்கு தேவையற்ற ஒரு காரியம். நாம் உலகத்தில் உள்ளவர்கள் அல்ல, நாம் கர்த்தருடையவர்கள், நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். ஆகவே அவர் எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகின்றாரோ அப்படி நாம் வாழ வேண்டும். அவருக்கு பிரியமற்ற காரியங்கள் இந்த உலகத்தில் காணப்படுகின்றது, நாமும் அந்த உலகத்தில் தான் வாழுகின்றோம். அப்படி இருக்கும் பொழுது அந்த மாமிசத்தினுடைய ஆசைகளை, இச்சைகளை, கர்த்தருக்கு பிரியமற்ற செய்கைகளை, காரியங்களை நாம் சிலுவையில் அறைந்து அதை அடியோடு விட்டுவிட வேண்டும். நாம் ஒரு பந்தயத்தில் நாம் ஓடுவதற்காக நாம் பிராக்டிஸ் எடுக்கும் பொழுது ஒரு சில காரியங்களை நாம் செய்ய மாட்டோம். ஒரு சில உணவு பதார்த்தங்கள் சாப்பிடக்கூடாது என்பார்கள். அதை சாப்பிடாமல் நாம் அதற்கேற்ற பயிற்சிகளை தினமும் செய்து அந்த போட்டி நடக்கின்ற அந்த நிமிடம் வரை நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு அந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்று நாம் பிரயாசப்படுகின்றோம் அல்லவா? உலக பிரகாரமான ஒரு பந்தயத்தில் ஒரு வெற்றியை நாம் வாங்க வேண்டும் என்று அதற்கு எவ்வளவு நாம் கடினமாக பிராக்டிஸ் எடுக்கின்றோம். சில உணவு பதார்த்தங்களை விட்டு கொடுக்கின்றோம், உடம்பை நல்லா ஆயத்தப்படுத்துகின்றோம். அப்படி இருக்கும் பொழுது நாம் கர்த்தருக்கு பிரியமாக நம் நித்திய ராஜ்யத்தை யுகமாக நம் கர்த்தருடன் சேர்ந்து வாழப்போகின்ற அந்த வாழ்க்கைக்கு நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது நாம் எப்படி வாழ வேண்டும் யோசித்து பாருங்கள். நம்முடைய இச்சைகளை, நம்முடைய தேவையற்ற காரியங்களை நாம் சிலுவையில் அறைந்து அதை அடியோடு விட்டுவிட வேண்டும். உலகத்தில் வாழும் பொழுது அந்த காரியங்களை அப்பப்போ நம்மிடம் தலை காட்டத்தான் செய்யும். உடனே நாம் சுதாகரித்துக் கொள்ள வேண்டும். ஆகா, சாத்தான் நம்மை கர்த்தரை விட்டு பிரிப்பதற்காக இந்த இச்சைகளை, இந்த ஆசைகளை கொண்டு வருகின்றான். நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று கூறி இயேசுவின் நாமத்தில் இந்த சாத்தானை கடிந்து கொண்டு அந்த இச்சையை நாம் ஜெயித்து நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும். இது கர்த்தர் விரும்புகின்ற ஒரு பரிசுத்தமாகவே. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, சில பேருக்கு கோபம் என்ற ஒரு பாவத்தை அவர்களால் விட முடியாது. அதை விட வேண்டும் என்று அவர்கள் எப்படியெல்லாமோ பிராக்டிஸ் செய்து கொண்டே தான் இருப்பார்கள். ஆனால் வேதாகமத்தில் கூறுகின்றது, எபேசியர் 4:26, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. அதாவது இரவு நேரத்திற்குள் போவதற்கு முன்பே நாம் தெய்வீக சமாதானத்தை பெற்றுக்கொண்டு நாம் ஒரு சமாதானமாக நாம் யாரிடம் கோபப்பட்டோமோ அந்த கோபத்தை எல்லாம் விட்டுவிட்டு அதற்கு மன்னிப்பு கேட்டு நாம் அதை ஒரு சமாதானமாக, அவர்களும் சமாதானமாக இருக்க வேண்டும், நாமும் சமாதானமாக படுக்கைக்கு செல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு குணத்தை நாம் சிலுவையில் அறைய வேண்டும். சில பேருக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்கள் இருக்கும், அவர்களால் விட முடியாது. சில பேர் போஜன பிரியராக இருப்பார்கள், சில பேர் ஆடம்பர பிரியராக இருப்பார்கள், சில பேர் கேளிக்கை பிரியர்களாக இருப்பார்கள். இப்படி ஒவ்வொருவரும் ஒரு காரியத்தில் அவர்கள் அடிமையாக காணப்படுவார்கள். சில பேர் ஏதாவது பிறரை கிண்டல் பேசிக்கொண்டு, பிறரை மட்டம் தட்டி கொண்டு, பிறரை கேலி அவருடைய
அவர்களுடைய பெயரை கெடுத்துக்கொண்டு அப்படி ஏதாவது செய்து கொண்டே இருப்பார்கள். இப்படி ஏதாவது ஒரு தவறு செய்து கொண்டே இருப்பார்கள். இது அவர்களுடைய சுபாவம், இன்பான் நேச்சர், பிறவி குணம் என்று கூறுவார்கள். அப்படியில்லை என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அந்த பிறவி குணத்தை நாம் கண்டிப்பாக மாற்றியே தீர வேண்டும். இதற்கு கர்த்தர் கூறுகின்றார், நாம் உபவாசம் இருந்தால் மட்டும்தான் இப்படிப்பட்ட காரியங்களை மேற்கொள்ள வேண்டுமாம். ஆகவே என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நாம் நம்மிடம் உள்ள அந்த இச்சையான காரியங்களை, சிலுவையில் அறையக்கூடிய காரியங்களை நாம் உபவாசம் இருந்து மேற்கொண்டு அதை சிலுவையில் அறைந்து மீண்டும் அப்படிப்பட்ட பாவத்தை செய்யாமல் நாம் பரிசுத்தமாக வாழ்ந்தோம் என்றால் ஒரு சில காரியங்கள் நம் வாழ்க்கையில் தடையாக இருக்கிறது அல்லவா? அதற்கு இது கூட காரணம். ஆகவே இன்றிலிருந்து நாம் அந்த மாம்ச இச்சைகளை சிலுவையில் அறைவோம். அதற்கு ஆயத்தமாக உபவாசித்து ஜெபித்து இந்த காரியத்தை கண்டிப்பாக அப்பா என்னை விட்டு அகற்ற வேண்டும் என்று நம் இறைவனிடம் போராடி மன்றாடுவோம். கர்த்தர் கண்டிப்பாக அந்த மாம்ச இச்சையை மேற்கொள்ள பலன் தருவார். அப்பொழுது நாம் முழுவதும் பரிசுத்தவான்களாக மாற்றி அனைத்து தடைகளையும் நீங்க பெற்று நாமும் நம்முடைய சந்ததியும் பரிசுத்த சந்ததியாக என்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழலாம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த செய்தி மூலமாக அப்பா, கிறிஸ்துவுடையவர்களாகிய நாங்கள் உலக ஆசைகளை, உலக இச்சைகளை கண்டிப்பாக சிலுவையில் அறைந்து நாங்கள் முழுவதும் பரிசுத்தமாக மாற வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் அப்பா. நாங்கள் ஏதேனும் ஒரு சின்ன குணத்தை, ஏதேனும் ஒரு பாப சுபாவத்தை, எங்களுடைய இன்மான் நேச்சரை விட முடியாமல் நாங்கள் என்னுடன் சேர்ந்து யாரெல்லாம் வேதனையோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் அப்பா, அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆசீர்வாத தடைகளுக்கு இந்த இச்சைகள் கூட ஒரு காரணமாக இருக்கலாம் என்று நாங்கள் உணர்ந்து விட்டோம் அப்பா. நாங்கள் இந்த இச்சையை, இந்த பாவத்தை, இந்த சுபாவத்தை எங்களிடம் விட்டு நீக்க வேண்டும் என்று நாங்கள் போராடி கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் எங்களால் அதை மேற்கொள்ள முடியவில்லை என்று இப்பொழுது யாரெல்லாம் கண்ணீரோடு கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களோ எங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்கள் கூறுகின்றீர்கள், உபவாசம் இருந்து இந்த கிரியைகளை நீங்கள் விட்டுவிட வேண்டும் என்று கூறுகிறீர்கள் அப்பா. குடும்பமான மட்டும் நாங்கள் உபவாசம் இருந்து இந்த மோசமான இந்த இச்சையை எங்களை விட்டு அகற்ற நாங்கள் உம்மிடம் மன்றாடுவோம் அப்பா. அப்படி யாரெல்லாம் இப்பொழுது பொருத்தனை செய்கின்றார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் எப்படியாவது பிரயாசப்பட்டு இந்த இச்சையை நாங்கள் விலக்கி அப்பா, அந்த மாம்ச இச்சையை சிலுவையில் அறையுண்டு முழுவதும் பரிசுத்தவான்களாக மாற்ற நாங்கள் முயற்சி எடுக்கின்றோம். ஆனால் எங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நீர் அல்லவோ சுவாமி. நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. முழுவதும் ரட்சிக்கப்பட்ட ஒரு பரிசுத்தவான்களாக எங்கள் சந்ததியை மாற்றுங்க. இதன் மூலம் நித்திய மகிழ்ச்சியை தாங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன்.